கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி காட்டியை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி ஊருகி நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. காட்டி வந்துட்டு ஓனராக இருக்கிறப்போ ஆஃபீஸில் வந்து அப்படியே மாசா நடந்து வந்திருப்பார்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க. இதை வந்துட்டு ஆனந்த் அருணும் அந்த பக்கம் நின்று பார்க்குறாங்க. ஆத்தாடி ஆத்தா, நம்ம நினச்ச பிளான் வந்துட்டு அப்படியே நடந்து போலையே, ஐஸ்வர்யா சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து அபிராமி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் பின்னாடி தள்ளி இங்கே என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு வேலை செய்கிறத அபிராமி ரொம்ப அழுதுகிட்டே பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கை வந்துட்டு அந்த மிஷினில் எதோ வந்துட்டு மாட்டிடுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கார்த்தி வந்துட்டு கையை அப்படி உதறிட்டு இருக்காங்க. பார்த்தா ரத்தமாக வந்துடுது. இதை பார்த்துட்டு இருந்த அபிராமியால் பொறுக்க முடியல. வேமா குடுகுடுன்னு ஓடி போய் கார்த்தி அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. கையை காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் வந்துட்டு எடுத்து டெருட்டுன்னு கிழிச்சு கார்த்தியோட கையில் வந்துட்டு கெட்டு போட்டு விடுறாங்க. கார்த்தி வந்துட்டு கெட்டு போட்டுறதே வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏம்மா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் சின்ன காயந்தம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை விடலாம் எத்தனை பேருக்குலாம் இப்படிலாம் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிப்பா உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு, என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இது என்னோட டியூட்டி டைம், என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. கையில் அடிபட்டிருக்கு, இதோட நீ எப்படி வேலை பார்ப்ப, அப்படிப்பட்ட வேலையே தேவை கிடையாது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா நான் சவால் விட்டதெல்லாம் மறந்துட்டீங்களா, நான் வந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அபிராமி சொல்கிறாங்க, போதும்ப்பா போதும், இந்த சவால் 30 நாள் வேலை அது இதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு ஓரம் கட்டி போடு, பாரு கையில் எப்படி அடிபட்டிருக்கு, நான் உன்னை எப்படி வளர்த்தேன், ஒரு சின்ன கஷ்டம் கூட உனக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் இப்போ வந்துட்டு இப்படி அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வாப்பா இந்த சவால்லாம் வந்துட்டு மூட்டை கட்டி போடு, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட, இதை வந்துட்டு ஆனந்த் அருண் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஆனந்த் சொல்கிறாங்க, நான் எதை நினச்சி இந்த பிளானை போட்டனோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, இனி 30 நாள் என்ன 30 நாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேணால் பாரு, இந்த கார்த்தி வந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடத்தான் போகிறா, சவாலில் வந்துட்டு நம்ம ஜெயிக்கத்தான் போகிறோம், சொத்தெல்லாம் நமக்கு வரத்தான் போகுது, இந்த வேலை இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அருணும் வந்துட்டு பார்க்குறாங்க. எதையும் உடனே முடிவெடுத்துறாத, பொறுத்து இருந்து அங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாரு, நீ பாட்டுக்கு கனவு காண்றாத அப்படின்ற மாதிரி அருண் வந்துட்டு ஆனந்தை பார்த்து சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. அதெல்லாம் நான் வல்லம்மா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சவாலில் ஜெயிச்சு காமிச்சிட்டு தான் வருவேன், இந்த அடியெல்லாம் பார்த்தோன்னா எப்படிம்மா குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலப்பா, சரி ஏன் தான் இப்படி ஒரு சவாலுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் சரின்னு சொல்லியிருக்கக்கூடாது, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நான் வரல அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு முடிவில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கார். அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு அருண், ஆனந்த், ஐஸ்வர்யா, அந்த ரியா எது நினைக்கிறதும் வந்துட்டு நடக்க போகிறது கிடையாது. கார்த்தி வந்துட்டு இந்த சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கார். இவர் உறுதியாக இருக்காரோ என்னமோ, டேரக்டர் வந்துட்டு கதையை வந்துட்டு இழுக்கணும்ல, ஜவ்வாவும் அவர் வந்துட்டு இந்த சவாலை வந்துட்டு இழுக்கணும் அப்படின்னு அவர் கன்ஃபார்மாக வந்துட்டு உறுதியாக இருக்கார். அதனால ஆனந்த் போட்ட பிளான் வந்துட்டு எப்பவும் போல் இது வந்துட்டு மொக்கையாக தான் போகுது. கொஞ்சமாவது ஸ்டோரியை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா மக்களே. இப்போ தான் அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னமோ வந்துட்டு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி அந்த ரியாவை பற்றின எல்லாத்தையும் பேராகிராஃபாக ஒப்பிச்சுட்டு போனால், அந்த ஆடை முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி அந்த ஆனந்த் நின்றுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது என்னென்னா ஐஸ்வர்யா பிளான் போட்டு கொடுக்குது, ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துக்கிட்டு. என்னமோ மக்களே, 2 நாள் வந்துட்டு ஏதோ கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி டேரக்டர் முடிவெடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எபிசோடு வந்துட்டு இப்போ கொஞ்சம் மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்குது, சம்மந்தமே இல்லாத மாதிரி, உண்மை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.